டைட்டானிக்ங்கிற ஹாலிவுட் படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன் சொல்லப்போனால் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஹாலிவுட் படமே டைட்டானிக்காக கூட இருக்கலாம். அந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு அன்சிங்கபிள் ஷிப் வந்து திடீர்னு ஒரு ஐஸ்பர்க்ஸில் வந்து முட்டி நிறைய பேர் இறந்து போனதாக காமிச்சிருப்பாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த டைட்டானிக் ஷிப்பை பற்றி இருக்க தான் செய்யுது. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் முதல் சொகுசு கப்பலான டைட்டானிக் பெயர் RMS டைட்டானிக். இங்கிலாந்தின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனமான ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனம் தான் இதை கட்டியிருக்காங்க. டைட்டானிக் கப்பல் நார்தன் அயர்லாண்டில் பெல்ஃபாஸ்ட்டுங்கிற இடத்துல கப்பல் கட்டுற பணியை தொடங்கியிருக்காங்க. கப்பல் கட்டும் பணி 1909 ஆண்டு மார்ச் மாதம் 31 துவங்கி 1911 ஆண்டு மே மாதம் 31 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கப்பலை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 26 மாதங்கள் ஆகியிருக்கு. இந்த கப்பலின் எடை 46,328 டன். இந்த கப்பலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே 2 பேர் இறந்துருக்காங்க, 246 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. டைட்டானிக்கோட ஃபுல் நேமே RMS டைட்டானிக் தான். RMSங்கிறதுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று ராயல் மெயில் ஸ்டீமர், நீராவி மூலமாக இது வந்து செயல்படுறதுனால இந்த RMSன்னு வருது, அதாவது ராயல் மெயில் ஸ்டீமர்னு வருது. இன்னொரு பொருள் என்னன்னாக்கா ராயல் மர்ச்சன்ட் ஷிப், அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கப்பலில் பயணம் பண்ணுறதுனால இதை ராயல் மர்ச்சன்ட் ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைட்டானிக் கப்பலோட லென்த்து அதாவது 269 மீட்டர், சொல்லப்போனால் 882 அடின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டைட்டானிக் ஷிப்பில் உள்ள இன்டீரியர் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். டைட்டானிக் படத்தில் ஜேம்ஸ் கேமரூன் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இந்த கப்பலை காமிச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கப்பலில் உள்ள இன்டீரியர் டிசைன் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, லண்டனில் ரிச் ஹோட்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை அவங்க நாட்டில் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலை பேஸ் பண்ணி தான் இந்த டைட்டானிக்கோட இன்டீரியர் டிசைன் எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கப்பலில் எல்லா விதமான வசதிகளும் பண்ணுறாங்க. ஹீட் வேவ் ஸ்விம்மிங் பூல், ஸ்குவாஷ் கோர்ட், ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அவங்களோட பெட்ஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூண்டு, டர்க்கிஷ் பாத்து, சலூன், ஜிம், ஃபுட் கோர்ட்டு, பார்லர், இப்படி எல்லா விதமான வசதிகளும் இந்த கப்பலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் டெய்லி புல்லட்டின், அதாவது அந்த டைட்டானிக் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்காகவே ஒரு மேகசீனை வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. அதுதான் அட்லாண்டிக் டெய்லி புல்லட்டின். இந்த மேகசின் படிக்கிற மாதிரி ஒரு வசதியும் வந்து அந்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அப்போவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைட்டானிக் ஷிப் வந்து சவுத் ஆம்ப்டன் நகரில், அதாவது இங்கிலாண்டில் இருந்து கிளம்பி சர்ச்பர்க், ஃப்ரான்ஸ், குவீன்ஸ்டவுன், அயர்லாந்து வழியாக நியூயார்க்கு சென்றடைகிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 நாள் வந்து இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. இந்த கப்பலில் பயணிகளை 3 கிளாஸஸாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் கிளாஸில் 324 பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. செகண்ட் கிளாஸில் 284 பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. தேர்ட் கிளாஸில் 709 பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதிகமாக தேர்ட் கிளாஸில் தான் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த டைட்டானிக் கப்பலில் மொத்தம் 3547 பேசஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ க்ரூ மெம்பர்ஸ் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் மட்டும் 2566 பேர் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் அந்த டைட்டானிக் ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணவங்கன்னு பார்த்தா 2222 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் க்ரூ மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் பேசஞ்சர்ஸ் மட்டுமே 1317 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டானிக் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுற ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்காகவே
என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 20,000 பீர் பாட்டில், 1500 ஒயின் பாட்டில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 352 பாடல் அடங்கிய புத்தகத்தையும் ஒவ்வொரு ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கும் இந்த லிரிக்ஸ் புக்கை வந்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போய் மியூசிஷியன்கிட்ட நீங்கள் இந்த சாங்கை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து வாசிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க இவ்வளோ நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னாக்கா 3500 கோடி. அவங்களோட சேர்ந்து அவங்களோட சொந்த பொருட்களும் வந்து பயணம் செய்யும்ல. ஸோ அந்த இது வந்து அந்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னாக்கா, அதாவது பணம், நகை, பத்திரங்கள், அதோட மதிப்பு மட்டுமே 42 கோடி ரூபாய். இதையும் எடுத்துகிட்டு தான் அந்த கப்பலில் இவங்க பயணம் பண்ணுறாங்க. மே 31, 1911ஆம் ஆண்டு இதுதான் இந்த கப்பல் அறிமுகமான தினம். இந்த கப்பலை நேரில் பார்க்க வந்தவங்களே 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வந்து இதை வந்து பார்க்க வந்திருக்காங்க. இப்போ இந்த டைட்டானிக் ஷிப்பும் கிளம்புது. அதாவது ஒரு நாளைக்கு 600 டன் நிலக்கரியை எரித்து நீராவி இன்ஜின் மூலியமாக இந்த கப்பலை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதுக்கு மட்டுமே 176 ஒர்க்கர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த 600 டன்னில் இருந்து 100 டன் சாம்பல் மட்டுமே வெளியேற்றியிருக்காங்க ஒரு நாளைக்கு. இப்போ அந்த டைட்டானிக் ஷிப்போட துயர் நிகழ்ந்த அந்த நாள் வருது. ஏப்ரல் 14, 1912 இரவு 11:40. இந்த டைமில் தான் ஐஸ்பர்க்ஸை பார்க்குறாங்க. ஷிப்கார்டோட வேலை என்ன அப்படின்னாக்க, ஏதாவது ஐஸ்பர்க்ஸ் வருதா இல்லை வேறு ஏதாவது ஷிப் வருதா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்குறது தான் ஷிப்கார்டோட வேலை. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் பைனாக்குலர் இல்லாததுனால அவங்களுக்கு தூரத்தில் அந்த ஐஸ்பர்க்ஸ் இருக்கும்போதே அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியலை. ஐஸ்பர்க்ஸ் பக்கத்தில் கண்ணுக்கு கிட்ட வர்ற தூரத்தில் வரும்போது தான் இவங்க பார்த்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வேஸ்ட்டு. ஏன்னா அந்த ஐஸ்பர்க்ஸ் பக்கத்துலேயும் வந்துருச்சு, கப்பலும் அதை போய் முட்டுருது. இனிமேல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இரவு 11:40 இதில் பனிப்பாறையும் தென்படுது. கப்பலும் அந்த ஐஸ்பர்க்ஸில் இடிச்சிருது. ஏப்ரல் 15, 1912 அதிகாலை 2:20 கப்பல் 2 உடைந்து மூழ்குது. இதில் 306 சடலங்களை மீட்டெடுக்கிறாங்க. ஒரு சிலரை காப்பாற்றவும் செய்கிறாங்க. இந்த டைட்டானிக் ஷிப்போட கேப்டன் யார் அப்படின்னாக்க எட்வர்ட் ஸ்மித். இந்த கப்பல் இந்த ஐஸ்பர்க்ஸில் இடித்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருதுங்கிறத இவர் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, "Well boys, you have done your duty and done it well. I ask no more of you. I realize you" அப்படின்னு அவங்களோட க்ரீவ் மெம்பர்ஸை பார்த்து சொல்கிறாரு. இந்த கப்பலில் மிக குறைந்த வயசில் ட்ராவல் பண்ணவங்கன்னு பார்த்தா 2 வயது குழந்தையான மிலிவினா டீன். இவங்க இந்த கப்பல் இந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து உயிரோடு மீண்டு வர்றாங்க. இவங்க மே மாதம் 2009ஆம் ஆண்டு, அதாவது இவங்களோட 97வது வயசில் தான் இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த கப்பலில் மொத்தம் 9 நாய்களும் பயணம் பண்ணியிருக்கு. இதில் 2 நாய்கள் உயிரோட மீண்டு வந்திருக்கு. அது என்ன வகையான ப்ரீட் அப்படின்னாக்கா பொமேரியன் மற்றும் பேக்னீஸ். இந்த கப்பலில் பேக்கரும் வந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த கேக்லாம் செய்வாங்கள்ல, அவங்க தானே பேக்கர். அவங்களும் வந்து இந்த கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவரோட பேர் என்ன அப்படின்னாக்கா சார்லஸ் ஜாக்வின். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த ஷிப் வந்து ஐஸ்பர்க்ஸில் வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு இதை வந்து இவர் பார்த்த உடனே அவரோட ரூமுக்கு வந்து விஸ்கியை வந்து நிறைய குடிக்கிறாரு. அவரால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து குடிக்கிறாரு. இப்போ இந்த அட்லாண்டிக் ஓஷனோட அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து -2 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1000 கத்திகளை வச்சு கிழிச்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது. இவர் மேலேயும் இப்போ இந்த ஓஷன் வாட்டர் வந்து படுது. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை. இவரை மீட்பு குழு வந்து காப்பாற்றுற வரைக்கும் இவர் வந்து தண்ணியில் தான் வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவரோட உடலில் அவரோட உடம்பு வந்து ஃப்ரீஸ் ஆகவே இல்லை. ஏன்னா அவர் அந்தளவுக்கு வந்து அந்த விஸ்கியை வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. இதனால் அவரோட உடம்பு வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்திருக்கு.
ஓகே, இப்போ அந்த டைட்டானிக் ஷிப்பில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல மியூசிஷியன்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து இந்த கப்பல் வந்து இந்த ஐஸ்பர்க்ஸால் இடித்ததுக்கு அப்புறமும் கூட இந்த மியூசிக்கை வந்து இவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. இவங்க வந்து அந்த படத்தில் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட மியூசிக் வந்து ப்ளே பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறாங்க அந்த மியூசிஷியன்ஸ். கிட்டத்தட்ட அந்த கப்பல் வந்து இடித்து 2 hours 5 minutes வந்து இந்த மியூசிஷியன்ஸ் வந்து ப்ளே பண்ணி இருக்காங்க. ஓகே, இப்போ டைட்டானிக் ஷிப்பும் வந்து ஐஸ்பர்க்ஸில் இடிச்சு அந்த டைட்டானிக் ஷிப்பும் மூழ்கிடுச்சு. இதில் சில பேர் மீண்டு வர்றாங்க. இப்போ இவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்படி என்ன தான் அன்றைக்கி நடந்துச்சு, ஏன் வந்து இந்த ஷிப்பு வந்து இந்த ஐஸ்பர்க்ஸில் இடித்ததை யாருமே பார்க்கல, ஏன் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒயிட் ஸ்டார் லைன் இந்த நிறுவனம் வந்து கேப்டன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, நம்ம நினச்ச மாதிரி இந்த கப்பல் 7வது நாள் நியூயார்க்கை வந்து அடைஞ்சிருக்கணும், இல்லைனா நம்ம பேர் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கேப்டன் ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஷிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இது வந்து ஒரு அன்சிங்கபிள் ஷிப் அப்படின்னு சொல்லி தான் விளம்பரப்படுத்துகிறாங்க. இதுவுமே வந்து ஒரு மைனஸ் தான். ஏன் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்லேயே வந்து இவங்க வந்து அன்சிங்கபிள் ஷிப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அந்த இதில் ஒர்க் பண்ணுற அந்த க்ரூ மெம்பர்ஸுமே வந்து ஒரு அலட்சியமாக இருக்கிறாங்க. என்ன தான் நடந்தாலுமே இந்த ஷிப்பு வந்து மூழ்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இதுவுமே இவங்களோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். அதில் ட்ராவல் பண்ணவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த டைட்டானிக் ஷிப்பில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ வெடித்த மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்குது, அதில் தான் இந்த கப்பல் வந்து அதுக்கப்புறமா தான் இந்த கப்பல் வந்து மூழ்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம்ல, இந்த சார்கோல்லாம் வந்து அந்த குக்கிங்காகவும் அந்த ஹீட் வேவ் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இந்த கப்பலை வந்து இயக்குறதுக்கே வந்து இந்த நிலக்கரி வந்து தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இதை வந்து இந்த சார்கோல் வந்து ஃபுல்லாகவே ஒரு ரூம் ஃபுல்லாகவே வந்து இந்த சார்கோலை வச்சுருந்ததாகவும், அதில் வந்து சில சார்கோல் வந்து ரொம்ப நாளாக வந்து எரிஞ்சிட்டு இருந்ததாகவும், அந்த ஷிப்போட இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ஷிப்போட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்கானதுனால தான் இந்த கப்பல் வந்து அந்த ஐஸ்பர்க்ஸில் இடித்த உடனே அது ரொம்பவே வந்து வீக்காகி அதில் தான் வந்து மூழ்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, லைஃப் போட்ஸ், அதாவது ஷிப் ஆக்சிடெண்ட் ஆகிற அன்னைக்கு லைஃப் போட்ஸ் மூலியமாக நம்ம வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து டெய்லியுமே வந்து ஒரு ட்ரில் வந்து நடக்கும். பட் அந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த ஒரு பர்டிகுலரான டேட், அதாவது ஏப்ரல் 14 மட்டும் அன்னைக்கு அந்த லைஃப் போட் அந்த ட்ரில் வந்து அவங்க வந்து நடத்தலை. ஏன் வந்து அதை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரையுமே வந்து ஒரு மர்மமாகவே தான் வந்து இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு ஷிப்பில் ஒரு 100 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கலாமே. அதுலேயே வந்து இவங்க வந்து லைஃப் போட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கனாக்கா, 2 இல்லைனா 3 லைஃப் போட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைட்டானிக்குங்கிற இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான, அதாவது இந்த லக்ஸூரியஸ் ஷிப்பில் வெறும் 20 லைஃப் போட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இவங்க ஏன் இப்படி இவ்வளோ கம்மியான லைஃப் போட்ஸ் வச்சுருந்ததுக்கும் என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இவங்க இந்த டைட்டானிக் ஷிப்பை அன்சிங்கபிள் ஷிப் அப்படின்னு இவங்க விளம்பரப்படுத்துறது தான் இதுக்குமே ஒரு ரீசனாக அமையுது. நெக்ஸ்ட்டு, ஷிப்கார்ட்ட ஏன் பைனாக்குலர் இல்லை? ஒருவேளை அவங்கக்கிட்ட பைனாக்குலர் இருந்திருந்தா அந்த ஐஸ்பர்க்ஸ் தூரமாக இருக்கும்போதே அவங்க வந்து பார்த்து சொல்லியிருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் பைனாக்குலர் இல்லை. இதுவுமே வந்து இந்த ஷிப் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கான ஒரு ரீசனாக அமையுது. இந்த டைட்டானிக் ஷிப் இந்த ஆக்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நிறையா டாக்குமெண்ட்ரிஸ், ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வெளிவருது. ஆனால் இந்த டைட்டானிக் ஷிப்பை வந்து பேஸ் பண்ணி ஃபிலிம் எடுத்த ஜேம்ஸ் கேமரூன், இவர் எடுத்த இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 11 ஆஸ்கர் அவார்ட் வாங்குது. வசூல் ரீதியான்னு பார்த்தா 14,000 கோடி வசூலிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஷிப்பில் அந்த டைமில் எந்த அளவுக்கு வந்து அது வந்து சச்சரவமாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி அவர் அப்படியே அந்த படத்தில் காமிக்கிறாரு. இப்போ அந்த டைட்டானிக் ஷிப் வந்து ஏன் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் வரைக்குமே வந்து நிறையா பேருக்கு நிறையா கொஷின்ஸை வந்து கொடுக்குது. என்ன அப்படின்னாக்கா, எட்வர்ட் ஸ்மித் அந்த பர்டிகுலர் டேட், அந்த ஆக்சிடெண்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் டேட் அந்த லைஃப் போட் ட்ரில்லை ஏன் நடத்தலை, அது ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வருது.
இன்னைக்கு அந்த ட்ரில் நடந்துருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் ஏற்ற வேண்டிய இந்த பேசஞ்சர்ஸை இந்த க்ரூ மெம்பர்ஸ் 40 நிமிஷத்துக்கு மேலே ஏற்றி இதை அவங்க சொதப்புறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லக்ஸூரியஸ் ஷிப், அதாவது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கப்பலில் ஏன் வெறும் 20 லைஃப் போட்ஸ் தான் இருக்குதுங்கிற ஒரு கொஷின் தான். 60 லைஃப் போட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 20 லைஃப் போட்ஸ் ஏன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷினும் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு போன அந்த 10 லைஃப் போட்ஸில் பாதி பேருக்கு மேலே கூட அவங்க ட்ராவல் பண்ணலை. 65 பேர் போக வேண்டிய இடத்துல அந்த போட்டில் வெறும் 27 பேர் தான் போகிறாங்க. இந்த கேப்டன் ஸ்மித்தோட பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதாவது 2012ஆம் ஆண்டில் இவரோட பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர் ஃபஸ்ட்டு நேவிகேஷன் எக்ஸாம்லேயே இவர் ஃபெயில் ஆனதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷிப் ஆக்சிடெண்ட் நடக்கிற அந்த டைமில் இவங்க ஃப்ளாக் கன் அடிச்சிருக்காங்க. சப்போஸ் அதை பார்த்துட்டு பக்கத்தில் போகிற கப்பல் இதை காப்பாற்றுறதுக்காக இந்த ஃப்ளாக் கன்னை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது, இந்த டைட்டானிக் ஆக்சிடென்ட் நடந்த அந்த நேரத்தில் இந்த டைட்டானிக் ஷிப் பக்கத்துலேயே இன்னொரு கப்பலான கலிஃபோர்னியா ஷிப் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க இந்த ஃப்ளாக் கன்னை அடித்தது இவங்க கண்டிப்பாக இவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க ஏன் ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வருது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பைனாக்குலர், அதாவது அந்த ஷிப் கார்டு கிட்ட பைனாக்குலர் அன்னைக்கு இருந்திருந்தா இவங்க அந்த ஐஸ்பர்க்ஸ் தூரத்தில் இருக்கும்போதே இவங்க பார்த்துருக்கலாம். ஸோ வார்னிங்கும் கொடுத்துருக்கலாம். இந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து இவங்க தப்பிச்சிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த பைனாக்குலர் இருந்த ரூம் மட்டும் இவங்க பூட்டி வச்சிடுறாங்க. ஸோ எல்லா ரூமையும் இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுங்கும் போது அந்த பைனாக்குலர் இருந்த அந்த ரூமை மட்டும் இவங்களால ஏன் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கொஷினும் வருது. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வருது. பட் இது எல்லாத்துக்குமே விட கிடையாது. இந்த ஷிப் ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுமே இன்னும் வரைக்குமே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.